தெருநாய் பிரச்சினைகளை தீர்ப்பதில் அனைத்து மாநில அரசுகளும் அலட்சியம் காட்டுகின்றனவா? அரசு என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது குறித்து தேனி ஆண்டிப்பட்டி மக்களிடம் நமது செய்தியாளர் பாண்டியன் நடத்திய நேர்காணலை இப்பொழுது பார்க்கலாம். தெருநாய்களை கட்டுப்படுத்த மாநில அரசுகள் எடுத்த நடவடிக்கைகள் என்ன என்பது குறித்து பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய உச்சநீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில் தெருநாய்களை கட்டுப்படுத்துவதில் மாநில அரசுகள் அலட்சியம் காட்டுகிறதா, அதற்கு என்ன செய்தால் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணலாம் என்பது குறித்து பொதுமக்கள் தெரிவிக்கும் கருத்துக்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். தெருநாய்களை வளர்ப்பது பொதுமக்கள் தான் பாதுகாப்பாகவும் கட்டுப்பாடாக வச்சுக்கிறோம். அரசு கருத்தடையும் காப்பகம் அமைச்சு கொடுத்தா அரசும் பொதுமக்களை இணைந்து செய்யும் போதே ஒரு விஷயம் வெற்றிகரமாக செயல்பாட்டுக்கு வரும். அதுதான் நடைமுறை சாத்தியப்படும். ஆடு மாடுகள் வச்சிருக்கிறவங்களுக்கு இந்த நாய்களால நிறைய பாதிப்பு ஏற்படுது. அதனால மாடுகள் உயிரிழக்க நேரிடுது. இதனால கவர்மெண்ட் முழு வீச்சில் அதை தடை பண்ணா நல்லா இருக்கும். நாய்களை குறைச்சா மட்டும்தான் நல்லது. இது முழுக்க உள்ளாட்சித்துறையினுடைய குறைபாடுன்னு தான் சொல்லணும். அரசு முறையான கருத்தடை திட்டங்கள்லாம் வச்சிருக்கு நாய்களுக்காக. அது முறையாக செயல்படுத்தப்படவே இல்லை. இதனுடைய விளைவாக தான் நாய்கள் பெருகி இன்றைக்கு பெண்களும் குழந்தைகளும் மிக கஷ்டமான சூழ்நிலைக்கு உள்ளாயிட்டாங்க. இதற்கு கண்காணிப்பு குழு அமைக்கணும். குழு அமைச்சு இதை செயல்படுத்தினா மட்டும்தான் இதை முழுமையாக கட்டுப்படுத்த முடியும். இந்த உலகத்தில் நமக்கு எப்படி வாழ்றதுக்கு உரிமை இருக்கு, அதே மாதிரி அது ஒரு ஜீவன், அதுக்கும் வாழ்றதுக்கு முழு உரிமை இருக்கு. தெருவில் அலையிற நாய்கள் ரொம்ப அதுக்கு ப்ளூ கிராஸ் மூலயமா கொல்லக்கூடாதுன்னு சொல்றாங்க. அது நியாயம்தான். அதுவே மக்களுக்கு பாதிப்பு, ஆறறிவு உள்ள ஜீவனுக்கு பாதிப்பு அப்படின்றப்ப அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு நம்ம சில இது செய்யலாம். அதனால ஒன்றும் தப்பில்லை. தெருநாய் பிரச்சினைகளை தீர்ப்பதில் அரசு என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது குறித்து ஆண்டிப்பட்டி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்த்தோம்.